ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கிற 6th சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற வென் டயக்ராமை யூஸ் பண்ணி அதோடைய எக்ஸ்ப்ரெஷனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸு ஒய்ன்னு 2 செட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வென் டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதில் யூனிவர்சல் செட்டும் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஒய்ங்கிற ரீஜியனை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒய்ங்கிற ரீஜியனை ஷேட் பண்ணதை மட்டும் வச்சு நம்ம அதோடைய எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம எழுதணும். இங்கே ஒய்ங்கிற ரீஜியனை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்கனாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. எப்போதுமே வந்து ஒய்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஒய் மைனஸ் எக்ஸுன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். எதுக்கு நீங்கள் ஒய் மைனஸ் எக்ஸுன்னுட்டு போடுறீங்கன்னு ஒரு சின்ன டவுட் வரும். இங்கே வந்து நம்ம ஒய் மைனஸ் எக்ஸ்னுட்டு பார்க்குறப்ப ஒய்லேயும் எக்ஸையும் இருக்கிற காமனான எலமெண்ட்டை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல நான் ஷேட் பண்ணாமல் இருக்கேன். கரெக்டு. அடுத்து ஒய் மைனஸ் எக்ஸில் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்போம்னா, ஒய்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதனால் ஒய்க்கு வந்து இங்கே ஷேட் ஆகிருக்கு. அதனால் இந்த வென் டயக்ராம்க்குரிய எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்னென்னா, ஒய் மைனஸ் எக்ஸுன்னுட்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்து செகண்ட் வென் டயக்ராமை பார்க்குறோம். செகண்ட் வென் டயக்ராமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் ரெண்டுத்தையுமே வந்து ஷேட் பண்ணலை. ஆனால் அதுக்கு அவுட்டரில் இருக்கிற யூனிவர்சல் செட்டை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப எக்ஸையும் ஒய்யையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணோம்னா அதை நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம்னா, எக்ஸ் யூனியன் ஒய்ன்னு சொல்லுவோம். எக்ஸையும் ஒய்யையும் ஷேட் பண்ணியிருந்தால் அதை எக்ஸ் யூனியன் ஒய்ன்னுட்டு சொல்லுவோம். ஆனால் எனக்கு இங்கே ஷேட் ஆகலை. அப்படி எக்ஸையும் ஒய்யையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் அதை தவிர இருக்கிற மீதி ரீஜியனை ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா அது எக்ஸ் யூனியன் ஒய் டு தி ஹோல் டேஷாக தான் இருக்கும். எக்ஸையும் ஒய்யையும் யூனியன் எடுத்தோம்னா இந்த 2 சர்க்கிளையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே ஷேட் பண்ணலை. அதை தவிர்த்து மீதி இருக்கிற ரீஜியன் தான் வந்து ஷேட் ஆகிருக்கு. அதனால இங்கே நான் இங்கே எப்படி அதோட எக்ஸ்ப்ரெஷனை எழுதிக்கிறேன்னா, எக்ஸ் யூனியன் ஒய் டு தி ஹோல் டேஷுன்னுட்டு நான் எழுதிட்டேன். அடுத்தது தேர்டு வென் டயக்ராமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணல. அதாவது அந்த காமனான இடத்த மட்டும் விட்டுட்டு எக்ஸை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காமனான இடத்த விட்டுட்டு ஒய்யை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நான் இங்கே எக்ஸை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வென் டயக்ராமில் ஒய்யை மட்டும் ஷேட் பண்ணியிருந்தப்போ நம்ம ஒய் மைனஸ் எக்ஸுன்னுட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அதனால் இங்கே எக்ஸை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கிறப்ப நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த எக்ஸை ஷேட் பண்ணதுக்கு. அடுத்து ஒய்யை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஷேட் பண்ணதுக்கு நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒய் மைனஸ் எக்ஸுன்னுட்டு நான் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து இவங்க ஷேட் பண்ணி தான் ஒரு வென் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. அதனால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி நான் யூனியன்னுட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் சிமெட்ரிக் ஒய்ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரெண்டில் எது எழுதினாலும் கரெக்டு தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.